ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆகா ஓகோ சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறத பற்றி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் இட்லி பானையை போடுவோம். இப்போ நம்ம இட்லி ஊற்றுறது போல் துணியை ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம அடுத்ததாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை அவிக்க போகிறோம். இப்போ நம்ம இட்லி பானையில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை சேர்ப்போம். இது எப்படி இது போல் கட்டியாக இருக்குன்னா, நம்ம காலையில் கடையில் ரத்தம் வாங்கும்போது அவங்க அதை உப்பில் போட்டு வச்சுருவாங்க. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ரத்தம் கட்டியாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டு ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம். இப்போ நம்ம அதில் கடாயை போடுவோம். கடாய் சூடானோடனே அதில் ஆயில் சேர்த்துப்போம். இது கூட நம்ம கிராம்பு பட்டை சேர்த்துப்போம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று இது கூட சேர்த்து வதக்கிப்போம். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சதை இது கூட சேர்த்துப்போம். இப்போ அதை ஒரு பிரட்டிக்கங்க. அடுத்ததாக நம்ம சோம்பு ஜீரகம் அரைச்சதை இது கூட சேர்த்துப்போம். இது கூட நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கிப்போம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச ஆட்டு ரத்தத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துப்போம். தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆட்டு ரத்தத்தை முட்டை பொரியல் செய்கிற மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீரெலாம் நல்லா சுண்டி போகணும், அது போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.